TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 171. For most economical trapezoidal section, the best side slope is at what? So இது நம்ம open channel flowsல different types of structures படிப்போம். அதில் trapezoidal வந்து most economicalா இருக்கணும் அப்படின்னா அதோட side slope 60 degree to the horizontal இருக்கணும். Question 172. A vertical gate closes a horizontal tunnel 6 meter high and 3 meter wide, running full with water. The pressure at the bottom of the gate is 196.2 kN per meter square. The total pressure on the gate is what? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் ப்ரெஷர் ஆன் த கேட். ஸோ டோட்டல் ப்ரெஷருங்கிறது வந்து ஃபோர்ஸ் தான் இவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக ஃபோர்ஸ் ஆன் த கேட் அப்படி தான் கொடுத்துருக்கணும். பட் இவங்க ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே நியூட்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ்னால் என்னது? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா தான் ஃபோர்ஸ். ஸோ அந்த சிம்பிள் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா W இன்ட்டு A இன்ட்டு எக்ஸ் பார்ன்னு இருக்கும். இந்த டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்து சேம் தான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாவா? ப்ரெஷருங்கிறது வந்து இந்த டபிள்யூங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம ரோஜி வேல்யூ தான், டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் தான் அங்கே யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் பாருங்கிறது ஹைட்டு தான், ஹச்சை தான் நம்ம இங்கே எக்ஸ் பார்ன்னு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இங்கே அந்த ஹச் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கால்குலேட் பண்ணுறதுனால இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏங்கிறது ஏரியா ஆஃப் தட் டேங்க். ஸோ இப்போ நமக்கு டபிள்யூவோட வேல்யூ தெரியும், வாட்டரோட டென்சிட்டி வந்து 9810 தெரியும். ஸோ அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியா வந்து 6x3, ஏன்னா அதுதான் வந்து லென்த், அதாவது ஹைட் அண்ட் வித் ஆஃப் த டேங்க். இப்போ இந்த எக்ஸ் பார் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு P/W. Pங்கிறது வந்து இவங்க கொடுத்துருக்க பாட்டம் ப்ரெஷரை நம்ம எடுத்துக்கணும். Wங்கிறது அகெயின் த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் தான். ஸோ இங்கே Pயோட வேல்யூ 196.2 kN per meter square டிவைடட் பை 9.81 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9810 அப்படிங்கிற வேல்யூ வந்து நியூட்டன் per meter cube. ஸோ நம்ம இங்கே ரெண்டுமே கிலோநியூட்டனில் எடுத்தால் தான் கேன்சல் ஆகும். ஸோ 9.81 kN per meter cubeன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வரும். மைனஸ் h/2 டோட்டல் ஹைட் டிவைடட் பை 2. ஸோ 6/2னா 3 meters. ஸோ இது வந்து 20 - 2ன்னு இங்கே நமக்கு வரும். ஸோ 20 - 2ங்கிறது 17 meters அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க எக்ஸ் பார் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு 3 டேர்மே கிடச்சிருச்சு. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது டென்சிட்டிக்கு 9810 தான் போடணும், ஏன்னா அதுதான் நியூட்டன் per meter cubeக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு ஆன்சர் நியூட்டனில் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 3 × 10⁶ நியூட்டன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். Question 173. Vorticity is given by what? So vorticityங்கிறது 2 times the angular velocity-ஆக இருக்கும். ஸோ velocity-ங்கிறத இங்கே வந்து ரொட்டேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 times the rotation the right answer. 174. The discharge through a V notch varies as what? ஸோ நம்ம V notch, அந்த ட்ரையாங்குலர் நாட்ச், ரெக்டாங்குலர் நாட்ச், அதுக்கெலாம் வந்து Q வேல்யூ, அதாவது டிஸ்சார்ஜ் வேல்யூ படிச்சிருப்போம்ல. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து ரெக்டாங்குலர் நாட்ச், ட்ரையாங்குலர் நாட்ச் அண்ட் ட்ரெபிசாய்டல் நாட்ச் மூணுக்குமே ஃபார்முலா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் வந்து நமக்கு கேட்டிருக்கிறது வந்து V notch. V notchனா ட்ரையாங்குலர் நாட்ச், ஏன்னா அந்த நாட்ச் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச் தானே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹச் டேர்ம் மட்டும் பார்ப்போம். இட் இஸ் 5/2ங்கிறது தான் பவரில் இருக்குது. அதே இது ரெக்டாங்குலருக்கு பார்த்தீங்கன்னா 3/2. ஸோ இங்கே ஆன்சர் வந்து h/5/2 தான் ரைட் ஆன்சர். 175. Modified Pull's method of reservoir routing is also known as what? ஸோ இந்த reservoir routing மெத்தடை நம்ம வந்து ஸ்டோரேஜ் இண்டிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா அதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 176. The total absorbed runoff volume during a 6-hour storm with a uniform intensity of 1.5 cm/hour is 21.6 × 10⁶ meter cube. If the area of the basin is 300 km², the average infiltration ratio or rate for the basin is what? அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா ஃபார்முலா இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து 6 ஹவருக்கு ஒரு ரெயின் வருது, அதோட இன்டென்சிட்டியும் எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ மழை பெய்யுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட வால்யூம், அதாவது டோட்டல் வாட்டர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கு, இன்ஃபில்ட்ரேட்னா மண்ணுக்குள்ளே எவ்வளோ போயிருக்கு தண்ணி, அதுதான் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல பெனிட்ரேஷன் ரேட் என்னன்னு
உள்ளே போன தண்ணி எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸி. ஸோ பெனிட்ரேஷன் ரேட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெயின்னால் வந்தது தான் பெனிட்ரேஷன் ரேட். ஸோ நமக்கு இங்கே வந்து 1.5 சென்டிமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. 6 ஹவர்ஸ்க்கு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 சென்டிமீட்டர் இன்டூ 6 ஹவர் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுதான் பெனிட்ரேஷன் ரேட், மொத்தமாக வந்த தண்ணி. இப்போ இதில் சர்ஃபேஸில் போனது, அதாவது ரன் ஆஃப் ஆனது கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வால்யூம் பை ஏரியா போட்டுடலாம். வால்யூம் பை ஏரியானாலே ஜஸ்ட் மீட்டர் கியூப் பை மீட்டர் ஸ்கொயர்னால் உங்களுக்கு மீட்டரில் டெப்த்து கிடச்சிரும். ஸோ எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் ரன் ஆஃபில் போயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் வந்து ரன் ஆஃப் டெப்த். ஸோ இங்கே வால்யூம் அண்ட் ஏரியா இருக்குது, ரன் ஆஃப் டெப்த் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியும், எவ்வளோ சர்ஃபேஸில் ரன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்குங்கிறது தெரியும். பட் இது வந்து 6 ஹவர்ஸ்க்கு ஆயிருக்கும். அதை நம்ம டிவைடட் பை 6 போட்டால் பெர் ஹவருக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆக்சுவலி இதுதான் ஃபார்முலா. precipitation depth, run off depth, infiltration rate is equal to P minus R by T. ஸோ நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக அதை சொன்னேன்னா, ஃபார்முலா தெரியலனா கூட உங்களோட கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. precipitation depth is equal to 1.5 into 6. ஸோ 9 சென்டிமீட்டர் டெப்த்து கிடைக்குது. அடுத்து ரன் ஆஃப் டெப்த் வந்து வால்யூம் டிவைடட் பை ஏரியா, சாரி இது வந்து டிவைடட், வால்யூம் டிவைடட் பை ஏரியா வந்து 7.2 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. ஸோ 9 minus 7.2 வந்து எவ்வளோ? 1.8 சென்டிமீட்டர். ஸோ 1.8 சென்டிமீட்டர் பெர் 6 ஹவருக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கு. நமக்கு ஆன்சர் வந்து பெர் ஹவருக்கு வேணும். ஸோ 1.8 டிவைடட் பை 6 அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 3 millimeter per hour. அடுத்து question 177. Orifice meter is used to measure what? So orifice meter, venturi meter இது ரெண்டுமே வந்து used to measure the discharge of the water தான். அடுத்து 178. The length of all streams per unit area of a watershed is called what? ஸோ நம்ம இங்கே கொஷனில் ஸ்ட்ரீம்னு கொடுத்ததுனால நம்ம ஸ்ட்ரீம் டென்சிட்டின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி இதோட டெஃபினேஷன் வந்து ட்ரைனேஜ் டென்சிட்டியை தான் நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ட்ரைனேஜ் டென்சிட்டிங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு டிசைன் ஒரு ஃபேக்டர் ஃபார் ட்ரைனேஜ் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபேக்டர். அது என்ன அப்படின்னா, டெப்த் ஆஃப் த வாட்டர் ரிமூவ்ட் இன் 24 ஹவர்ஸ். இப்போ வந்து இரிகேஷன்லலாம் ரூட்ஸ் இருக்கும் போது அந்த ரூட் கிட்ட இருக்கிற வாட்டர் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது வந்து கெட்டு போயிடும்ல. ஸோ அந்த வாட்டர் வந்து 24 ஹவர்ஸில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ட்ரைனேஜ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து ட்ரைனேஜ் டென்சிட்டி. Question 179. If R is the radius of the main curve and L is the length of the transition curve, the shift of the curve is what? So the transportation la padachappo shift naale L square by 24 into R. 180. Bitumen is soluble in which? So bitumen வந்து carbon disulfide la மட்டும் தான் soluble ஆகும். So option B. Thank you and keep watching.